கடந்த 2023ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் அறிவித்த பொதுப்பணித்துறை பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களுக்கு மீண்டும் வேலை வழங்கப்பட்டு சம்பளமாக ரூபாய் 18,000 வழங்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் கடந்த 2009ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஐயாசாமி வழக்கின் தீர்ப்பினை காரணம் காட்டி காலம் தாழ்த்தாமலும் தற்போது நடைபெறும் பட்ஜெட் கூட்டத்தொடரில் கொள்கை முடிவு எடுத்து அனைத்து அரசு துறை தற்காலிக ஊழியர்களுக்கும் பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி சுதேசி மில் அருகில் யார் அந்த ஐயாசாமி, பொதுப்பணித்துறை அமைச்சர் பதில் சொல்வாரா, அட்ரஸ் இல்லையா, ஐயாசாமியை காவல்துறையினர் புலன் விசாரணை செய்து கண்டுபிடித்து கொடுக்க வலியுறுத்தி நீதி கேட்டு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஒருங்கிணைப்பாளர் தெய்வீகன், காரைக்கால் வினோத், சத்தியவதி, காரைக்கால் மணிவண்ணன் மற்றும் தொகுதி ஒருங்கிணைப்பாளர்கள் என 500க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தினர்.